புகை வீட்டிட்டு இருக்கீங்க, நல்லா எரிச்சு விடுங்கப்பா. அத்தா நீ என்ன பண்றீங்க? அங்க வெத்த பாக்கம் சரி போ. ஆமா அந்த வெட்டி போய் விநாயகங்க வேலை தேடி போயிருக்கேன். ஆமா இங்க 1000 வேலை இருக்கு. அவர் வேலை தேடி போயிட்டாரா? பாபா அப்பா என்னப்பா இதெல்லாம்? அதுடே உன் ஆத்தா உனக்கு சொல்லியா? இங்க ஒரே புகையா இருக்கு, உள்ள வாமா. வேற ஒண்ணு இல்லம்மா, வரிச்சூர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதுக்காகத்தான் இதெல்லாம். அப்பா அம்மா உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? வரிச்சூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி. மாப்பிள்ளை ரொம்ப சாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? ஐயே அப்பனும் மகனும் குசு குசு பேசுறீங்க. அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. ஏண்டி, உனக்கு என்ன வேலைங்க? நான் செய்யாம அவர் யார் செய்யறது? 1008 வேலை கிடக்கு. தள்ளுங்க, அப்படி வந்துட்டாரு கேட்கறதுக்கு. ஏம்மா ஏம்மா ஏன் ஏன் உம்முன்னு இருக்கிற? போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. பாரு, எதையாவது வாயை திறந்து சொன்னா தனமா இந்த அப்புறம் புரியும். சொல்லும்மா. நான் அந்த பாட்டுக்காரன் தான் கட்டிக்குவேன். பாட்டுக்காரனியா? மருதமுத்து மகனியா? மாடு மேய்க்கிறானே அந்த பையலையா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? 4 மாடு மேய்க்கிற பையல தான் வருவாங்க. நான் பாத்துருக்கிற இடம் இருக்கேன். இந்த புலி எங்க தலையை நல்லா துவட்டிருக்க கூடாது? அவன் கூட பழகி இருக்கியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி, ஏதாவது பேசி இருக்கிறியா? என்னம்மா, பழகவும் இல்ல பேசவும் இல்ல, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா, அவர் பாட்டுன்னா எனக்கு குசுறு. அவ்வளவுதானா? அப்பா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்தை. சரி சரி, இந்நேரம் சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்திருப்பாங்கம்மா. அங்கதாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயசம் வரைக்கும் வந்து பாரு. உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத. ஓட்ட வாயி விவரம் தெரியாம ஊரு பூரா உடனே வச்சிருவா. என்ன போய் கண்ணுல சாத்தி பட்டு புடவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரணும். என்ன வாங்க வந்துடே. என்னடா அது? அது குடுத்துச்சு. என்னடா சொல்ற? செண்பகம் செண்பகம் தீ வச்சிட்டு செத்து போயிருச்சு. அந்த பாட்டுக்காரனை தான் நான் கட்டிக்க போறேன்னு அப்பவே சொல்லியிருந்தா, எனக்கு தெரிஞ்சிருந்தா, என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படியாவது அவனுக்கே ஒண்ணு கட்டி வச்சிருப்பேனே. என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாளே, என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாளே. என்ன விட்டுட்டு போறது எப்படிமா அவனுக்கு மனசு வந்துச்சு?
சொல்லியா? உன் பொண்ணு சாவுக்கு என் மயன்தான் காரணம் சொல்லு. இங்கேயே 2 துண்டா வெட்டிறேன். மத்தவங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தனே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நானு. அந்த பொண்ணு சடங்கானதுல இருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டு. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்து, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவளை 4 பேரு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா. ஆமா மருதமுத்து, நடந்தது நடந்து போச்சு. போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. வாயா சாய வேட்டி, எங்க ரொம்ப நாளா உன்ன இந்த பக்கம் காணோம்? ஏயா தினம் தானே வர்றதுக்கு நான் என்ன தபால் காரணா? ஓஹோ, இன்னைக்கு ரவைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு காலையில தான் போக போறேன். இன்னைக்கு ரவைக்கு இல்லையா, 4 நாளைக்கு இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டு போ. ஆமா, பொம்பளை இல்லாத வீடு என்னத்த பிரமாதமா சமைச்சிருக்க போற? ஆமா, பையன் யாரு? நம்ம மஞ்சம்பட்டியா மயனே. என்னடா கண்ணா, மாட்டுக்கு தவிடு வைக்க போறியா? போ. என்னமா வளர்ந்துட்டான். இவங்க ஆத்தா வயல்ல நாத்து நடும்போது பாடுவா பாருங்க, இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா? இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு. இவன் பாட்டை கேட்ட உன் வீட்டையே மறந்துடுவேன். எங்க குல தெய்வம் சித்தம் பேரை வச்சேன். எவன் கூப்பிடுறான்? எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு. மருதமுத்து, இந்த பயலோட சாயலை பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல் அப்படியே இருக்குது. இவங்க அப்ப உன் குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் உழைச்சான். அன்னைக்கு வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்தது மாதிரியே இருக்குது. என்ன புள்ள நீ? நேர மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தை பிறந்துரும் சொல்றாங்க. இந்த உச்சி வெயில்ல எனக்கா எதுக்கா சோறு கொண்டு வர? ஒருவேளை சோறுத்துங்களா உசுரா போயிடும். ஏண்டி சிவப்பு, இந்த மஞ்சம்பட்டியா சம்சார் எங்க போயிருக்கிறா? சொல்ல கேட்காம புருஷனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்கிறா. ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வயிற்று புள்ளைய சுமந்துகிட்டு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எவண்டி பதில் சொல்றது? அடி சக்கே நானா? அப்போ பிறக்க போறது ஆம்பளை புள்ளதான்னு நீ இப்பவே முடிவு பண்ணிட்டியா? தினமும் என் கனவுல நம்ம சங்கையாசாமி குதிரை மேல வராருல, அப்ப ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும். பிறக்கட்டும். பிறக்கிறது ஆம்பளை புள்ளையா இருந்தா தான் அவன் எனக்கு வயக்காட்டுல உதவியா இருப்பான். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்க. நம்மள மாதிரி வயக்காட்டுல வேலை செய்ய விடாம ராசா மாதிரி வளர்க்கணும். அதுவும் சரிதான். மம்பட்டி கடப்பாரோட போராட வாழ்க்கை என்னோட போகட்டும். நம்ம பையனை படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும். உன் ஆசைப்படியே அவனை பெரிய ஆபீசர் ஆக்கிடுறேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சொல்லாத மச்சான். நல்ல இடமா லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். கல்யாணத்தை தடபுடலாம் செஞ்சிடறேன். இல்ல பவுத்து புள்ள எனக்கு கீழ இறங்கல, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டிய. முதல்ல சோத்த போடு. உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் மிளகாலாம் கொண்டு வந்திருக்கேன். போடு சீக்கிரம் புள்ள, பவுர் பசிக்குது இல்ல? உனக்கு எல்லாத்துலயும் அவசரம்டா. இரு மச்சான், மோர் மிளகா தரேன். மறந்துட்டேன். இந்த வீராசாமி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? வீராசாமி, ஏன்னா வெட்டுற? வெட்டாதரா? சொன்னா அப்படித்தானே வெட்டும். போடா. வெட்டாதரா. ஒரு முகமா தண்ணி பாயிட்டா, அப்புறம் நானே அடிச்சிடறேன்டா. ஏண்டா உன் வயல் விளையாடு என் வயல் காயணுமா? நேத்து பூரா உன் வயல்ல தண்ணி பாய்ச்சது இல்ல, கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன்டா. அப்பெல்லாம் உனக்கு சொல்லாம இப்ப வந்து தகராறு பண்றீங்க. என்னடா பட்டம் பேசுற? வீராசாமி,
எதுக்குடா மூச்சரைக்க ஓடியாடுற? ஐயா மஞ்ச முட்டியான வீராஜமே அடிச்சுக்கிறாங்க. ஐயோ எதுக்காக இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க? ஐயோ தலைய வெட்டி வா. என்ன விட்டு ஏன்டா விழா தகராறு பண்ற? விவசாயம் ஒத்துமையா இருந்தா தாண்டா நாடு உருப்படும். அதை திறந்து விட்டுட்டு உன் வாமடை அடிச்சிட்டு போ. பயப்படாதம்மா, பண்ணிருக்கதாம்மா. போய் சேர்ந்துட்டா. என்னங்க குழந்தைய அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ நம்மள பொல்லாப்புக்கு ஆளாகிட்டாளே. மஞ்சள் வெட்டியன் கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ மஞ்சப்பட்டியா, உனக்கு என்னடா மஞ்சப்பட்டியா? மஞ்சப்பட்டியா, உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குடா. அப்படியா? அவ ஆசைப்பட்டபடியே ஆம்பளை குழந்தையே பிறந்திருக்கு. ஆமா, அவ எப்படி இருக்கா? அந்த புண்ணியவதி பூம்பொட்டுமா போய் சேர்ந்துட்டாளா? ஐயா, இனிமே இந்த குழந்தைக்கு நீங்க தான் எல்லாம். நான் இருக்கிறேன், கொப்புரானே நான் இருக்கிறேன்.